நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களது தளபதி ரசிகன் ஸ்டீபன்ராஜ். அதாவது சில வீடியோ நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். இன்ஸ்டாகிராம், யூடியூப்பு, அப்புறம் சோசியல் வீடியோலாம் வீடியோ பிரபலமாக இருக்குது. ஆனால் சில லைக்கு வருது போகுது. ஆனால் அந்த லைக்கு வருதுன்னு நான் ஆசைப்படலை. அதான் நானும் ஒரு திரையில் ஒரு நடிகர் ஆகணும்னு ஒரு ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறேன். என் மனசில் இன்னும் ஒரு நடிகர் ஆகணும் ஒரு ஆசையாக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் சில பேர் நடிகராக சில பேர் ஆயிடுறீங்க, சில பேர் டிக்டாக் நடிகர் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு போயிருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி எனக்கு நான் ஒரு லெவலில் வரணும்னு ஒரு ஆசைப்படுறேன். ஆனால் இதுவரை எனக்கு எதுவும் நடந்ததில்லை. ஆனால் தளபதி மாதிரி இல்லாமல் தலாச்சித்து இல்லை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் மாதிரி ஒரு நடிப்பில் ஒரு பெருசாக வரணும்னு ஒரு ஆசையாக இருக்கிறேன். நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் ஏதாவது ஒரு டேரக்டர் என் நம்பரை நீங்கள் அனுப்புனீங்கன்னா அது என்னையே ஏற்றுக்கிடுவாங்க. நான் நடிகர் ஆயிடலாம். ஒரு நடிகர்னா ஒரு ரொம்ப ஆசையாக ஒரு உறுதியோடு உழைத்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் அது இன்னும் இதுவரை எனக்கு என் வாழ்க்கையில் இதுவரை நடக்கலை. ஆனால் திருமணம் கூட என் வாழ்க்கையில் நடக்கலை. கல்யாணம் முடிக்கணும்னா அது வீட்டில் எல்லாம் அப்படி பார்க்குறேன் வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் இனி எல்லாமே கைவிட்ட மாதிரி தான் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரே ஏம் தான், படத்தில் ஒரு திரையில் பெருசாக வர வேணும், படம் நடிகராக வர வேண்டும் அப்படின்னு ஒரு சின்ன யோசனை, கருத்துக்கள், கவிதைகள் எல்லாமே நான் எடுத்து என் மனசில் அளவில் ஒரு படம் எடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கிறேன். ஆனால் சில பேர் எனக்கு கை தூக்கி விட ஒரு ஆள் இல்லை. ஆனால் எனக்குன்னு ஒரு உதவிக்கு யாருமே இல்லை. ஆனால் யாரோ ஒரு ஆள் எனக்கு இருந்தால் நான் ஒரு வெற்றி அடையலாம். ஆனால் ஒரு படம் புதுசாக ஒரு இப்போ உள்ள வாழ்க்கையில் என்னென்ன தேவை, என்னென்ன எப்படி எப்படி போகணும், எப்படி எப்படி வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு யோசனை பண்ணி திங்க் பண்ணி ஒரு கதை வச்சுருக்கிறேன். ஆனால் படம் டைரக்டர்கள் நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டால் நானும் ஒரு நடிகன் ஆக முடியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நண்பர்கள் எல்லாரும், உங்களுக்கு பிடிச்சவங்க நண்பர்களும், நீங்கள் எல்லாருமே டேரக்டர், சென்னையில் பெரிய பெரிய டேரக்டர், ப்ரொடியூசர் எல்லாமே நம்பர் வச்சுருப்பீங்க. அந்த நம்பரு நான் சீக்கிரம் எனக்கு அந்த நம்பர் எனக்கு அனுப்புனீங்க வாட்ஸ்அப்பில், என் வாட்ஸ்அப்பில் இதை அனுப்புனீங்கன்னா நான் சீக்கிரம் கூடிய சீக்கிரத்தில் நடிகன் ஆகலாம். கீழே உள்ள 2 நம்பரு நான் கொடுத்துருப்பேன் வாட்ஸ்அப்பில். இந்த நம்பர் தான் 2 நம்பருக்கு இல்லை ஒரு வாட்ஸ்அப்பில் என் நம்பரை கொடுத்தீங்கன்னா என்னை நடிக்க நீங்கள் ஏற்றுக்கலாம். நான் எப்போனாலும் நடிக்க தயார் தான். ஆனால் அது 2 நம்பர் இருக்கும். ஒன்று வந்து என் நம்பரு, இன்னொன்று என் அம்மா நம்பர். என்னுடைய அம்மா, என் தாய், என் அம்மா நம்பர் தான் அதை நான் கொடுத்துருப்பேன். ஆனால் திடீர்னு இல்லை வாட்ஸ்அப் கட் ஆகிடல, அதனால தான் 2 நம்பர் கொடுத்துருப்பேன். சரியா? கீழே உள்ள அந்த 2 நம்பருக்கு நீங்கள் இதை எப்படியாச்சும் கொடுத்துருக்க. சரியா? கண்டிப்பாக ஒரு நடிகன் ஆகணும்னு ஒரு ஆசையில் இருக்கிறேன். நீங்கள் தான் ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணணும். சீக்கிரம் கை தூக்கி விடுங்க. ஸ்டீபன்ராஜ் ஒரு நடிகன் ஆகணும்னா மக்களாகிய நீங்கள் தான் மன்னர்கள். நீங்கள் ஆணையிடுங்கள். நான் திரையில் தெரிக்க விடுகிறேன். இதுதான் நான் ஒரு ஆசையாக சொல்லுகிறேன். சரியா? தளபதி சொன்ன மாதிரி தான். தளபதி மாதிரி ஆளுனாலும் ஒரு சிம்பிளாக ஒரு வில்லனோ, ஒரு ஆடாதடியோ, ஒரு அன்போ பாசமோ அதை நான் நடிக்கணும்னு ஒரு ஆசையாக இருக்கிறேன். இதை நீங்கள் ஏதாச்சும் கட்டாயம். நன்றி.